ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அபாக்கஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி லெவல் 4 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். லெவல் 4 வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிங்கர் கால்குலேஷன்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபிங்கர் கால்குலேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கிட் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா ஃபிங்கர்ஸில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களோட ரைட் சைட் ஃபிங்கர் அண்ட் லெஃப்ட் சைட் ஃபிங்கர்ஸ், உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய விரல்களையும் இடது கையில் இருக்கக்கூடிய விரல்களையும் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிங்கர் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் வலது கையில் இருக்கக்கூடிய அந்த கட்டை விரலை வந்து 5 வேல்யூ இருக்க பீட்ஸாக எடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய 4 விரல்களையும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீட்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூவாக எடுத்துக்கோங்க. இடது கையில் இருக்கக்கூடிய அந்த கட்டை விரலை வந்து 50 வேல்யூ இருக்கக்கூடிய பீட்ஸாக எடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய 4 விரல்களையும் என்ன பண்ணுங்கள், 10 பீட்ஸ் உள்ள இருக்கக்கூடிய வேல்யூவாக எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ 0 பண்ணுறது அப்படின்னா என்னென்னா இது 0 பண்ணுறது. ஓகே, இப்போ 5 ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இது 5. ஓகே, இப்போ 1 ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா இது 1. ஓகே, இப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறது ஒரு 5, கீழே இருக்கிறது 1. ஆன்சர் வந்து 6. இப்போ 0 பண்ண சொல்கிறாங்கன்னா 0. இப்போ 10 ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 10. இங்கே 0ல் தான் இருக்கணும். அப்போ 10. இங்கே ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா அது 11ஆக மாறிடும். ஸோ அப்போ 10 அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 0ல் இருக்கணும். இப்போ 0 பண்ண சொல்கிறாங்கன்னா இது 0. இப்போ 55 ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா 55. இது 55. இப்போ 0 பண்ண சொல்கிறாங்கன்னா 0. இதுதான் கான்செப்ட்டு. இதே மாதிரி இந்த விரல்களை யூஸ் பண்ணியே இந்த ஃபிங்கர் கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். சரி, இந்த ஃபிங்கர் கால்குலேஷன்ஸ் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் கிட்ட எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. முதல் விஷயம், இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வருதுன்னா எக்ஸாமில் கிட் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபிங்கர் கால்குலேஷன்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம சொல்லித்தரோம். சரி, இப்போ மைண்ட் கால்குலேஷன் ஒன்று பார்த்தோமே, அது என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அந்தளவுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா பெரிய சம்ஸ்லாம் கொடுத்து பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. பட் ஆனால் அது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அது மூலியமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபர்தராக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை கொடுங்க. பட் ஆனால் பிகினிங் சம்மோடு நிப்பாட்டிக்கிங்க. அடுத்தடுத்த இப்போ லெவல் 2 சம்மெல்லாம் கொடுக்குறதுனா கூட அதில் மைண்ட் கால்குலேஷனில் பண்ணணுன்னா நல்ல ப்ராக்டிஸ் வேணும். அப் டு ஒரு 8 லெவல் வரைக்கும் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டால் தான் அதை நீங்கள் வந்து பண்ண முடியும். அதனால் அந்த லெவல் நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஸ்பேஸ் எடுக்கும். பட் ஆனால் இந்த ஃபிங்கர் கால்குலேஷன்ஸ்ன்றது அப்படி இல்லை. ஈஸியாக அவங்க வந்து கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த ஃபிங்கர் கால்குலேஷன்ஸ் கிளாஸஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல லெவல் 1ல் இருக்கக்கூடிய புக்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் நீங்கள் கொடுக்கணும். எடுத்ததும் லெவல் 4 கொண்டு போயிடக்கூடாது. இப்போ இந்த ஃபிங்கர் கால்குலேஷன்ஸை வச்சு ஒரு சம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0 பண்ணிடுவோம். +3 சொல்கிறாங்க. +3 அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்படி 3 யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி தான் 3 யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே கீழே இருக்கிறது 4 பீட்ஸ், மேலே இருக்கிறது ஒரு பீட், நடுப்புற இருக்கிறது ஆன்சர் லைன். இப்படி தான் நீங்கள் கால்குலேஷனில் எடுத்துக்கணும். அப்போ +3 அப்படிங்கிறப்ப நம்ம இதை ஆட் பண்ணோம்னா இப்படி வராது. ஆன்சர் லைனில் எது டச் ஆகிருக்கோ அதுதானே நம்ம ஆன்சராக வந்து டிக்டேட் பண்ணுவோம். அப்படின்ற பட்சத்தில் +3 சொல்கிறாங்கன்றப்ப இப்போ எதுவுமே இல்லைன்றப்ப இந்த 3 ஆட் பண்ணக்கூடாது. ஆன்சர் லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 ஆட் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, +3 போட்டாச்சு. அடுத்து -2 பண்ணியாச்சு. அடுத்து +5. ஓகே, இப்போ ஆன்சர் லைன் கிட்ட என்னென்ன இருக்குது? கீழே ஒரு 1 பீட் இருக்குது, மேலே ஒரு 5 பீட்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து 6. ஓகே, 0 பண்ணிடலாம். இன்னொரு சம் பண்ணலாம். +5 பண்ணியாச்சு. அடுத்து +2 பண்ணிட்டோம். -1 பண்ணியாச்சு. ஆன்சர் என்னன்னு பாருங்கள், 6. இது 0 பண்ணிடலாம். அடுத்து +4 சொல்கிறாங்க. ஸோ +4 பண்ணியாச்சு. அடுத்து -3 சொல்கிறாங்க. -3 பண்ணியாச்சு. அடுத்து +5. ஆன்சர் என்னது? 6. ஓகே, இன்னொரு சம் ஒன்று ட்ரை பண்ணுவோம். இப்போ +10 சொல்கிறாங்க அப்படின்னா இது 10. ஓகே, இப்போ +4 சொல்கிறாங்க, பண்ணியாச்சு. +5 பண்ணியாச்சு. -3 சொல்கிறாங்க, -3 பண்ணியாச்சு. -11 பண்ணியாச்சு. +20 பண்ணிட்டோம். ஆன்சர் என்னன்னு பாருங்கள், 25. இவ்வளோ தான். இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் இந்த ஃபிங்கர் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக பைகாட் பண்ணிடுங்க.
இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்பர்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். பட் நீங்கள் பண்ணுறப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஃபிங்கர்ஸில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து லெவல் 4ல் மல்டிப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேபிள்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு? தெரியலன்னா கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுருங்க, தேவைப்படும் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் புரிஞ்சுக்குங்க. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டவுட் கேட்குறீங்கன்ற பட்சத்தில் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு லைனுக்கு மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரெண்டாவது, கால் பண்ணியும் வந்து அதை கிளியர் பண்ண முடியல. என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 10 பேர் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியல அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கம்மி அவங்ககிட்ட என்னால் பேச முடியல. அட்லீஸ்ட் அவங்களோட கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்கவே எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. இது மாதிரி நான் ஒரு 4 பேர்த்திட்ட பேசினேன் அப்படின்னாலே குறைஞ்சது எனக்கு ஆஃப் டே அதிலே காலியாக போயிடுது. அதுலேயும் சில பேர்லாம் 1 மணி நேரம் ஆனாலும் ஃபோனை வைக்க மாட்டேங்கிறாங்க, என்னாலையும் வைங்கன்னு சொல்ல முடியல. ஸோ இது நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நான் மேக்ஸிமம் யாருக்கும் நான் கால் பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது காரணமே அதுதான். யாராக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் அது கூட என்னால் கரெக்டாக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போக முடியல. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டெலகிராம் குரூப் நமக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெலகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே டெலகிராம் நம்ம குரூப்போட லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் போட்டு விடுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ உங்களை மாதிரி குரூப் மெம்பர்ஸ் அதில் இருப்பாங்க, உங்களோட டவுட்ஸ் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்காக நம்ம வாட்ஸ்அப் இல்லாமல் டெலகிராம் போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ இடையில ஜாயின் பண்ணுறவங்க ப்ரீவியஸ் மெசேஜஸ் வந்து பார்க்க முடியாது. பட் டெலகிராம்ன்றது அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டைம் ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து பார்க்குறவங்க கூட அந்த டவுட்டை கேட்டு அதோட ஆன்சர் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த கேட்டகரிக்குள்ளே போயிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே கேளுங்க, அங்கே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.